தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்து தொடர்ந்து தகவல்கள் கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து ஒரு சில மணி நேரங்களில் புயலாக வலுப்பெறக்கூடும். இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். இந்த புயல் கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது குறித்து தொடர்ந்து தகவல்கள் கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும். வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாறும் என்றும், அந்த புயலானது நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்றும், அதுவரையில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த சில மணி நேரத்தில் புயல் உருவாகி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நாளை பிற்பகல் கரையை கடக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். புயல் கரையை கடக்கும் போது பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக மாறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த புயல் சின்னமானது நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்றும், அதுவரையில் தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும், அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.